ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒய் டேத் தேசி? எதுக்காக டேத் தேசி என்ற பிஸ்னஸை நாம் இப்போ பண்ணணும், என்ன அவசியம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் டேத் தேசி பிஸ்னஸ் ஏன் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம 1940லேருந்து 2020 வரைக்கும் இப்போ நான் கால அட்டவணை போட்டிருக்கேன். அதாவது 1940, 60, 80, 2000, 2020. இப்போ இந்த 5 வருஷம் நான் அட்டவணை போட்டிருக்கேன். இதில் நம்ம எந்த வருஷத்தில் இருக்கோம் யாராவது சொல்ல முடியுமா? இதில் எங்க கேள்வி? எல்லாரும் 2020 தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா? கண்டிப்பாக நாம் 2020 இல்லை. இப்போ என்னால் நிரூபிக்க முடியும். நம்ம யாருமே இப்போ 2020 இல்லை. கண்டிப்பாக நிரூபிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு ரேர் கேள்வி. 1940 அதாவது 1940 ஒரு குடும்பத்தின் மாத வருமானம் எவ்வளவு இருந்திருக்கும் யாருக்காவது தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? இது என்னங்க கேள்வி? யாருமே பிறக்கல, கண்டிப்பாக பிறக்கல தான். ஆமாம், யார் பிறந்திருப்பா? நம்ம முன்னோர்கள், நம்ம தாத்தா பாட்டிலாம் கண்டிப்பாக இருந்திருப்பாங்களா? அவங்களுக்கு கேட்டால் சொல்லுவாங்க. கண்டிப்பாக அன்றைக்கி ஒரு குடும்பத்தின் மாத வருமானம், அதாவது 1940 ஒரு குடும்பத்தின் மாத வருமானம் வெறும் 10 ரூபாய் இருந்தால் போதுங்க. ஒரு ஃபேமிலியை ரன் பண்ண முடியும், ஒரு நார்மல் ஃபேமிலியை ரன் பண்ண முடியும். சரி, 1940 10 ரூபானா 1960 அடுத்த 20 வருஷம் அன்றைக்கி எவ்வளோங்க தேவைப்பட்டுச்சு? வெறும் 100 ரூபா. ஸோ 1940 10 ரூபானா 1960 அடுத்த 20 வருஷம் 100 ரூபா இருந்தால் போதும். சரி, அடுத்த 20 வருஷத்துக்கு வருவோம். 1960லேருந்து 1980க்கு வாங்க. 1980 ஒரு குடும்பத்தின் மாத வருமானம் எவ்வளோ தெரியுமா? வெறும் 1000 ரூபாய். ஸோ ஒரு 20 வருஷத்துக்கு 10 மடங்கு தான் உயர்ந்திருக்குங்க. 10 100 ஆச்சு, 100 1000 ஆச்சு. அப்படின்னா 2000 எவ்வளோங்க? கெஸ் பண்ண முடியுதா? எஸ், 10,000 ரூபாங்க. யோசிச்சு பாருங்கள், ஒரு 20 வருஷத்துக்கு 10 மடங்கு மட்டுமே உயர்ந்திருக்கு. அப்போ 2000 10,000 சேலரி வாங்கிட்டு இருந்தோம்னா அப்போ 2020 எவ்வளோங்க? சொல்ல முடியுதா டக்குன்னு? எத்தனை பேருக்கு ஸ்ட்ரைக் ஆகுதுங்க? 10 மடங்குனா 1000 10 மடங்கு எவ்வளோங்க? 10,000. 10,000 10 மடங்கு 1,00,000 இல்லையா? சொல்லுங்கள், 2020 1,00,000 சேலரி எத்தனை பேர் வாங்கிட்டு இருக்கீங்க இன்றைக்கி? சொல்ல முடியுமா? கண்டிப்பாக இருக்கிறாங்க. யாருங்க? பெரிய பெரிய டாக்டர்ஸ் வாங்கிட்டு இருக்கிறாங்க, ஐடி கம்பெனியில் இருக்க உயர் அதிகாரிகள் வாங்கிட்டு இருக்கிறாங்க, சில டீச்சர்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க, ஹெச்எம், இந்த மாதிரி ப்ரொஃபஸர், இந்த மாதிரி கேட்டகரி மக்கள் மட்டும்தான் இந்த 1 lakh சேலரியை வாங்கி அனுபவிச்சுட்டு இருக்காங்க. சரி, நான் என்ன கேட்குறேன், இந்த 2020 10,000 சேலரி வாங்குறவங்க அதிகமாக இருக்காங்களா, இல்லை 1,00,000 சேலரி வாங்குறவங்க அதிகமாக இருக்காங்களா? நான் சம்பாதிக்கிறதை பற்றி பேசலை, சேலரியை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ யார், எந்த கேட்டகரி மக்கள், அதாவது 10,000 கேட்டகரி மக்கள் அதிகமாக இருக்காங்களா, இல்லை 1 lakh சேலரி வாங்குறவங்க அதிகமாக இருக்காங்களா? உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 10,000 சேலரி வாங்குறவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. அப்போ மெஜாரிட்டி எங்கெங்க இருக்குது? 2000. அப்போ நம்ம எங்கே இருக்கோம்? இன்றைக்கும் 2000 தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம 2020 கிடையவே கிடையாதுங்க. நம்ம 2020 இருக்கணும். நம்மளோட சேலரி 1 lakh இருக்கணும். எத்தனை பேருக்கு 1 lakh சேலரி இருக்குது சொல்லுங்கள்? உங்களை எத்தனை பேர் 1 lakh சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க? இப்போ புரியுதா எதுக்காக டேத் தேசி பிஸ்னஸ் நம்ம பண்ணணும்னா? உடனடியாக அதிரடியாக நம்ம வருமானத்தை உயர்த்தணும்னா அது டேத் தேசி பிஸ்னஸால் மட்டும்தாங்க முடியும். அதுக்கு சின்ன எக்ஸாம்பிளுங்க. கிட்டத்தட்ட இப்போ ஜூலை 15ஆம் தேதி வெறும் 5,000 ரூபாய் கொடுத்து ஜாயின் பண்ணேன். இன்றைக்கி என்னோடய வருமானம் 2 லட்ச ரூபா இந்த 12 வாரத்தில். இப்போ கடைசி வார வருமானம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்காக இருப்பீங்க. கிட்டத்தட்ட 80,000 ரூபாங்க. ஒரு வார வருமானம் 80,000 ரூபாய் எங்கே கிடைக்கும்? எங்கே கிடைக்குமா? என்னோடய குவாலிஃபிகேஷன்லாம் சத்தியமாக கிடைக்காதுங்க. இன்றைக்கி ஒரு வாரத்துக்கு 80,000 சம்பாதிச்சிருக்கேன். இதை விட அருமையான பிஸ்னஸ் உலகத்தில் எங்கே இருக்குது சொல்லுங்கள்? சொல்ல முடியுமா? லீகலாக, எத்திக்ஸாக, நேர்மையாக, நியாயமாக இன்றைக்கி மக்களுக்கு உடனே கரெக்டான தேதியில் பணம் கொடுக்குற ஒரே கம்பெனி நம்ம டேத் தேசி கம்பெனி மட்டும்தாங்க. ஸோ நம்ம அருமையான இடத்துக்கு வந்திருக்கோம். இதை விட ஒரு அருமையான பிஸ்னஸ் உலகத்தில் மறுபடியும் கிடைக்குமான்னு தெரியாது. இன்றைக்கி இந்தியாவில் ஆரம்பித்து உலக நாடுகள், உலகத்துக்கே வாய்ப்பு கொடுக்குற ஒரே கம்பெனி நம்ம டேத் தேசி கம்பெனி மட்டும்தாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க. லைஃப்பில் நான் கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன். மனுஷனாக பிறந்துட்டோம், மனுஷனாக வாழ்கிறோமா தெரியாது. ஏன்னா இன்றைக்கி பணன்ற ஒரு முக்கியத்துவத்துக்கு மனுஷனுக்கு கிடையாதுங்க. பணத்துக்கு கொடுக்குற மரியாதை மனுஷனுக்கு கிடையாது. இன்றைக்கி அப்படி தான் அவள் வாழ்க்கை போயிட்டுருக்குங்க. ஸோ அடுத்த ஜென்மம் ஒன்று இருக்கா தெரியாது. சரி, ஓகே, அடுத்த ஜென்மம் இருக்குன்னு வச்சுப்போம். இதே அம்மா அப்பாவுக்கு தான் பிறப்போமா? கண்டிப்பாக தெரியாது. சரி, ஓகே, இதே அம்மா அப்பாவுக்கு பிறக்கிறோம், இதே மனைவி, இதே மக்கள் நமக்கு கிடைப்பாங்களா? கண்டிப்பாக கிடையாது. அப்போ இல்லாத ஒரு ஜென்மத்துக்கு நம்ம ஏன் இன்னும் வெயிட் பண்ணணும்? சரிங்களா? இருக்கிற இந்த ஜென்மத்தையே ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நம்ம வாழக்கூடாது? என்னோடய கேள்வி இதுதான். எதுக்காக நம்ம இல்லாத ஒரு அடுத்த ஜென்மத்துக்காக நம்ம நிறைய பேர் நினைக்கிறேன், சரி இந்த ஜென்மத்தில் நம்ம என்ன பாவம் பண்ணமோ, நமக்கு இப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், சரி அடுத்த ஜென்மத்தில் நம்ம நல்லா வாழ்வோம். எதுக்குங்க இல்லாத ஒரு ஜென்மத்துக்கு நம்ம வெயிட் பண்ணோம்?
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை விட ஒரு அருமையான வாய்ப்பு மறுபடியும் கிடைக்காதுங்க. மறுபடியும் அந்த வார்த்தையை நான் உபயோகிக்கிறேன். தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க. நல்ல ஒரு சான்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்குங்க. ஸோ நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு அருமையான வாய்ப்பு கொடுத்துருக்கான் இறைவன். இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.